பார்ப்பதிலே மிகவும் ಮಗಿಸಿ ಅடைகிறேன். ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೋಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. உங்கள் யாவரையும் பார்ப்பதினாலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ಸಂತೋಷಪಡುತ್ತೇನೆ. ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿ நான் செய்கிற ஊழியத்தில் வந்தது. ನಾನು ಮಾಡುವಂತ ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಂತು. ಅಮ್ಮ சொன்னது போல ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಹೇಳಿದ ಹಾಗೆ 73ಾம் வருடம் 73ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ஒரே நாள் ஞானஸ்நாನ ಒಂದೇ ದಿವಸ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಂಡ್ವಿ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? எங்களுக்கு 2 பேருக்கு ஒரೇ நாள்ல கல்யாணம் ஆச்சு. ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ವಿವಾಹವಾಯಿತು. ஊழியத்தில் என்னோடு கூட 44 வருஷம் ಸೇವೆಯಲ್ಲಿ 44 ವರ್ಷ ನಡೆದು ಬಂದಿದ್ದಾರೆ. ಬಸ್ಸಲ್ಲಿ போனோம், ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೀವಿ. ಕಾಸಿರಲ್ಲ, அந்த ಸಮಯದಲ್ಲಿ நடந்தே ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆದೇ ಹೋಗ್ತೀವಿ. அப்புறம் ಸೈಕಲ್ ಕೊಡ್ತಾರೆ, ಆಮೇಲೆ ಸೈಕಲ್ ಕೊಟ್ಟರು. என் கால் ரொம்ப ஊனமானது, ಕಾಲು ತುಂಬಾ ಬಳಲಿ ಹೋಗಿತ್ತು. நான் பார்த்தால் நீங்கள் அழுவீர்கள், ನೋಡಿದ್ರೆ ಅಳ್ತೀರಾ. அப்படி நான் அம்மாவை 12 வருஷம் சைக்கிளில் உட்கார வைத்து, ಹಾಗೆ 12 ವರ್ಷ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮನ್ನ ಸೈಕಲಲ್ಲಿ ಕೂರಿಸಿ, முகம் கோணாமல், ಮುಖ ಸುಳಿಸದಂತೆ, ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ எங்க இருக்கிறது, ಜಾಲಿಯಲ್ಲಿ ವೆಸ್ಟ್ எங்க, ಜಾಲಿಯಲ್ಲಿ ವೆಸ್ಟ್ ಇದೆ, அங்கெல்லாம் சைக்கிளில் போ, ಅಲ್ಲೆಲ್ಲ ಸೈಕಲಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಕರ್ತರ್ ಬೆಲನ್ ತಂದ, ದೇವರು ಬೆಲವನ್ನು ತಂದು ಆಂಡವರು ಬಲತೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அப்புறம் ஸ்கூட்டர் வந்தது. ಆಮೇಲೆ ಸ್ಕೂಟರ್ ಬಂತು. 25 வருஷம் ಸ್ಕೂಟರ್ ಓಟಿನೆ. 25ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸ್ಕೂಟರ್ ಓಡಿಸಿದೆ. எனக்கு 65 ವಯಸ್ಸು ಆಗುம்போது, 65 ವಯಸ್ಸು ಆಗುವಾಗ வீட்டிலே ಕಂಟ್ರೋಲ್ பண்ணினார்கள், ಮನೆಯಲ್ಲಿ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ, ಸ್ಕೂಟರ್ ಓಟ வேண்டாம், ಇನ್ಮೇಲೆ ಸ್ಕೂಟರ್ ಓಡಿಸಬೇಡಿ. ಅದನ್ பிறகு கர்த்தர் அற்புதமாய் கார் தந்தார். ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾರನ್ನು ಕೊಟ್ಟರು. நான் வாங்கலாம் என்று போகவில்லை, ನಾನು ತಗೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೋಗುವಾಗ காசு கொடுத்து போய் வாங்கவில்லை, ಕಾಸು ಕೊಟ್ಟು ತಗೊಳ್ಳಿಲ್ಲ, என்னை தேடி வந்து ನನ್ನ ಹುಡುಕಿ ಬಂತು. இந்த இடம் கூட, ಈ ಸ್ಥಳ ಕೂಡ நான் கேட்கவில்லை, ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ, தேடி வந்து இந்த ஓனர், ಹುಡುಕಿ ಬಂದು ಈ ಓನರು சாமுவேல் நாடார் என்றவர், ಸಾಮುವೇಲ್ ನಾಡಾರ್ ಎಂಬುವರು, இந்த இடம் உனக்கு நான் கொடுக்கிறேன், ಈ ಸ್ಥಳವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ, பல ஜாதிகளுக்கு ஊழியம் செய், ಹಲವಾರು ಜಾತಿಗಳಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತೀರಾ என்று இந்த இடத்தை கோர்ட்டில் கொண்டு போய் எழுதி ಕೋರ್ಟಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಮಾಡಿಕೊಟ್ರು. எல்லாம் தானாகவே வந்து, ಎಲ್ಲ ತಾನಾಗಿ ಬಂತು. கடைசியா ஒரு சின்ன சாட்சி, ಕೊನೆಯಾಗಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಾಕ್ಷಿ. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில, கிருஷ்ணகிரி ಪಳೆಪೇಟೆಯಲ್ಲಿ தனியா போய் நின்று பிரசங்கம் பண்ணினேன். ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. எனக்கு சாப்பிட்டு தூங்குறது பிடிக்காது, ನನಗೆ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ದೆ ಮಾಡೋದು ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஒரு 10 பேரை பார்த்தா பிரசங்கம் பண்ண, ಎಲ್ಲಾದ್ರೂ 10 ಜನರನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் அநேகரை சந்திப்பார், ದೇವರು ಅನೇಕರನ್ನು ಸಂಧಿಸ್ತಾರೆ. போராட்டம் வரும், பயப்பட மாட்டேன், ಭಯಪಡಲ್ಲ, பிரசங்கம் பண்ணுவேன், ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀನಿ, பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன், ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಒಬ್ಬ ಓಡಿ ಬಂದು, ஏ மகனே, என்னடா நினைச்சுக்கிற, ಏನ್ ಅನ್ಕೊಂಡಿದ್ಯಾ, அமெரிக்கா பணம் வாங்கிட்டு சாப்பிட்டு ஜீரணம் ஆகலையா, ಅಮೆರಿಕ ಹಣವನ್ನು ತಗೊಂಡು ತಿಂದು ಜೀರ್ಣ ಆಗಿಲ್ವಾ, இனிமேல் பேசுன, ಇನ್ಮೇಲೆ ಮಾತಾಡಿದ್ರೆ அடி வாங்கி தான் நீ போவ, ಏಟು ತಿಂದು ಹೋಗ್ತೀಯಾ சொன்னா. ಹೇಳ್ದ. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ನಾನು ಏನ್ ಹೇಳ್ದೆ ಗೊತ್ತಾ? துரோகி சண்டாலா. ದ್ರೋಹಿ ಚಂಡಾಲ. எப்படி அம்மா? துரோகி சண்டாலா, ದ್ರೋಹಿ ಚಂಡಾಲ. இப்போது உன் மனைவி அடித்து விட்டு, ಈಗ ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಹೊಡೆದು 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ಅರ್ಧ ಗಂಟೆ ಮುಂಚೆ அவள் கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாள், ಅವಳು ಕೆಳಗಡೆ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾಳೆ, ரத்த ஒளிவிಕೊಂಡು ಮೂಗಲ್ಲಿ ರಕ್ತ ಬರ್ತಾ ಇದೆ. அப்படிப்பட்ட துரோக வேலை செய்துட்டு ಅಂತ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿ இங்க வந்து என்ன நிறுத்த சொல்றியா, ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸೋದು ಕೇಳ್ತೀಯ. உடனே கால்ல வந்து விழுந்தான், ಕಾಲಲ್ಲಿ ಬಿದ್ದ. ஐயா 1/2 மணி நேரத்துக்கு முன்ன என் மனைவி அடிச்சது, ಅರ್ಧ ಗಂಟೆ ಮುಂಚೆ ನನ್ನ ಹೆಂಡತಿನ சொல்றீங்களே, ಇಲ್ಲಿ ನೀವು ಹೇಳ್ತಾ சொல்ற தெய்வம் உண்மையா, ನೀವು ಹೇಳುವಂತ ದೇವರು ನಿಜ. அன்னைக்கு சாயந்தரம் சர்ச்சில் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறான். ಅವತ್ತು ಸಾಯಂಕಾಲ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದು ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದ. கிருஷ்ணகிரியில் இன்னொரு ஊர்ல, கிருஷ்ணகிரிಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಊರಲ್ಲಿ. நான் சீக்கிரம் முடிக்கிறேன், ஆனால் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆர்தர் பாலுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆர்தர் பாலுக்கு ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ. ஆர்தர் பால் வந்து பிஏல வேலை செய்துட்டு
ಅವರು BL ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஊழியத்துக்கு வருவார் என் கூட. ಸೇವೆಗೆ ಬರ್ತಾರೆ ನನ್ನ ಜೊತೆ. சேலத்துல ஒரு மீட்டிங். ಸೇಲಮಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್. அப்போ ஒரு 25 பேர் நாங்க. ಆಗ ಒಂದು 25 ಜನ ನಾವು. ரத்னம் பிரதர் இருக்கிறாரு. ಆರ್ಥರ್ ரத்னம் ಬ್ರದರ್ ಇದ್ದಾರೆ. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ಇನ್ನು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆர்த்தர் பாலும் இருக்காரு. ಆರ್ಥರ್ ಪಾಲು ಇದ್ದಾರೆ. வாங்க பிரதர் ஊழியத்துக்கு போலாம். ಬನ್ನಿ ಬ್ರದರ್ ಸೇವೆಗೆ ಹೋಗೋಣ. 4 மணி இருக்கும். 4 ಗಂಟೆ ಇರಬಹುದು. ஒரு ஊருக்குள்ள போனா ಊರಿನ ಒಳಗೆ ಹೋದ್ರೆ எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுங்க. ಎಲ್ಲ ಊಟ ಮಾಡಿ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கூட இல்ல. ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. ஒருத்தன் கூட வெளியே இல்ல. ಒಬ್ಬನೂ ಇಲ್ಲ. எல்லாம் தூங்கிடுங்க. ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப சொன்னேன். ಆಗ ಹೇಳಿದೆ இந்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணலாம். ಈ ಊರಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋಣ. ஆர்த்தர் பால் சொன்னாரு. ಆರ್ಥರ್ ಪಾಲ್ என்ன பிரதர் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ಏನ್ ಬ್ರದರ್ ನಿಮ್ಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒருத்தன் கூட இல்ல இங்க போய் பிரசங்கம் பண்ண சொல்றேன். ಒಬ್ಬ ಕೂಡ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಅಂತೀರಾ. வருவாங்க வா. ಬರ್ತಾರೆ ಬಾ. என்னவாப்பா நீ வேற. ಏನಪ್ಪ ನೀನ್ ಬೇರೆ. நீ புதுமையா இருக்கிறப்பா. ನೀನ್ ನೂತನವಾಗಿದೀಯಾ. போன உடனே ಹೋದ ತಕ್ಷಣ ஹalleluya. ಅಲ್ಲೇಲೂಯಾ. கிராமத்து மக்களே, ಗ್ರಾಮದ ಜನರೇ எல்லாரும் ಓಡಿ வாருங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬನ್ನಿ. நாங்கள் மூட்டை மூட்டையே பணம் கொண்டு இருக்கிறோம். ನಾವು ಮೂಟೆ ಮೂಟೆಯಾಗಿ ಹಣ ತಂದಿದ್ದೀವಿ. டீ குடிக்க கதி இல்ல. ಟೀ ಕುಡಿಯಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲ. எங்களுக்கு டீ குடிக்க கூட கதி இல்ல. ನಮಗೆ ಟೀ ಕುಡಿಯೋದು ಕೂಡ ಗತಿ ಇಲ್ಲ. அப்போ சொன்னேன். ಆಗ ಹೇಳಿದೆ எல்லாம் ஓடி வாருங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬನ್ನಿ. உங்களுக்கு ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ 50 ரூபாய் கொடுக்கிறேன். 5 ரூபாய் கொடுக்கிறேன். 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ. அப்ப 10 ரூபாய் 10 பைசா டீ. ಆಗ 10 ಪೈಸಾ ಟೀ. 5 ரூபாய்னா ரொம்ப பெரிய பணம். 5 ರೂಪಾಯಿ ಅಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಹಣ. எல்லாம் பிச்சுக்கு வந்துட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬಂದ್ರು. ஆர்த்தர் பால் ஜுப்பா பிடிச்சி இழுக்கிற. என்னப்பா வேலை பண்ணிட்ட. ಏನಪ್ಪ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ. இப்ப நீ 5 ரூபாய் கொடுக்கலன்னு வெச்சுக்கோ. ಇವಾಗ ನೀನು 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಲಿಲ್ಲ சேர்த்து ಓದಿಪಾ. ನನಗೂ ಸೇರಿಸಿ ಹೊಡಿತಾರೆ. இந்த மாதிரி இடத்துல வந்து எங்களை மாட்ட வச்சிட்டு. ಇಂಥ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಸಿಕ್ಸಿದ್ಯಾ. அமைதியாய். 5 ரூபாய் கொடுக்கிறேன் உங்களுக்கு சொன்னது உண்மை. 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದು ನಿಜ. கொடுத்தால் ಕೊಟ್ರೆ செலவு செய்து விடுவீங்க. ಖರ್ಚು ಮಾಡ್ತೀರಾ. இந்த 5 ரூபாய் செலவாயிடும். ಈ 5 ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಗುತ್ತೆ. உண்மைதானே. ನಿಜ ತಾನೇ. அவங்க என்ன ಮುಳ್ಸಿ பாக்குறாங்க. ಅವರು ಹಾಗೆ ಗುರುಗುಟ್ಟಿ ನೋಡ್ತಾರೆ. பணம் கொடுக்கிற மாதிரி தெரியல. ಹಣ ಕೊಡುವ ಹಾಗೆ ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப கவனித்தார். ಗಮನಿಸಿದ್ರು. இந்த அம்மா இருக்கிறார்களே. ಈ ಅಮ್ಮ ಇದಾರಲ್ಲ. இவங்களுடைய மகன். ಇವರ ಮಗ. ஒரே மகன். ಒಬ್ಬನೇ ಮಗ. போன வாரத்துல. ಹೋದ ವಾರದಲ್ಲಿ செத்துட்டான். ಸತ್ತೋದ. இந்த அம்மாவுடைய கண்ணீரை துடைக்க இந்த 5 ரூபாய்க்கு சக்தி இருக்கிறதா? ಈ ಅಮ್ಮನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸೋದಕ್ಕೆ 5 ರೂಪಾಯಿ ಶಕ್ತಿ ಇದೆಯಾ? இல்ல. ಇಲ್ಲ. இந்த கண்ணீரை துடைக்க தான் இயேசு எங்களை அனுப்பி இருக்கிறார். ಈ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸೋದಕ್ಕೆ ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕೀழே விழுந்து அழுதார். ಅಮ್ಮ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರು. ஒரு நாள் ஆர்த்தர் பால் மீட்டிங் வச்சிருந்தார். ಒಂದ್ ದಿವಸ ಆರ್ಥರ್ ಪಾಲ್ ಅವರು ಮೀಟಿಂಗ್ ಇಟ್ಟಿದ್ರು. போயிருந்தேன். ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿದ್ವಿ. இப்படி பேசாம உட்கார்ந்திருந்தேன். ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ. பெரிய பெரிய ஊழியக்காரர் ದೊಡ್ಡ ಸೇವಕರು ಇದ್ರು. பாரியா ಅದ உட்கார்ந்திருக்கிறார் பாரு ஊம மாதிரி. ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ ಮೂಗರ ಹಾಗೆ. அவர் யார் தெரியுமா? ಅವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ? எங்களுக்கே பயம் ஆயிடுச்சு. ನಮಗೆ ಭಯ ಆಯ್ತು. கிருஷ்ணகிரிಯಲ್ಲಿ ஒரு ஊர்ல கூட்டி போயிட்டு ಒಂದು ಊರಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಇಟ್ಟಾರೆ. 5 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಓಡಿ வந்துட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬಂದ್ರು. எனக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு. ನಮಗೆಲ್ಲ ಭಯ ಆಯ್ತು. அப்புறம் சொல்றாரு ಹಾಗಂತ ಹೇಳ್ತಾರೆ 5 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟ செலவு பண்ணிடு. 5 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ಖರ್ಚು ಮಾಡ್ಬಿಡ್ತೀರಾ. எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க. ಎಲ್ಲ ಬಾಯಿ ಮುಚ್ಕೊಂಡ್ರು. அந்த மாதிரி ஊழியம் செய்தவர். ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು. ஊம மாதிரி உட்கார்ந்திருக்காரு. ಈಗ ಮೂಗನ ಹಾಗೆ ಕೂತಿದ್ದಾರೆ. கர்த்தர் ஊழியத்திலே கூட இருந்தார். ದೇವರು ಸೇವೆಯಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ರು. இடமெல்லாம் ஆத்துமா. ಎಲ್ಲ ಸ್ಥಳವೂ ಆತ್ಮಗಳು ಸಭೆயை ನಡೆಸಿದರು. ಸಭೆ ನಡೆಸಿದ್ರು. ಪಾಸ್ಟರ್ ಅವರು எனக்கு உதவியா இருந்தார். ಪಾಸ್ಟರ್ ಸಹಾಯವಾಗಿದ್ರು. கொஞ்சமல்ல. ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲ. 23 ವಯಸ್ಸಿல ಅವರಿಗೆ எனக்கு 29 ವಯಸ್ಸಿல ಕಲ್ಯಾಣ ಆಯ್ತು. 29 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅಲ್ಲಿಂದ ஊழியம் தான். ಅವಾಗಿದ್ದನು ಸೇವೆ. ஒரு நாளும் ஒரு புடவை எடுத்து கொடு எனக்கு கேட்டது. ಒಂದ್ ದಿವಸನೂ ಸೀರೆ ತೆಗೆದು ಕೊಡಿ ಎಂಬುದ ಕೇಳಿಲ್ಲ. ಯಾங்க துணி எடுத்து கொடுங்க. ಬಟ್ಟೆ ಯಾಕೆ ಕೊಡ್ಸಿಲ್ಲ. நிறைய பெரிய ஹோட்டல் கூட்டின்னு போங்க. ದೊಡ್ಡ ಹೋಟೆಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ. பசி எடுத்தா சுகர், பசி எடுத்தா பசின்னு சொல்லுவாங்க. ಹಸುವಾದ್ರೆ ಹಸುವು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. ಕಾಸು இருந்தா 2 ಇಡ್ಲಿ ಬಾಯಿ. ಕಾಸಿದ್ರೆ 2 ಇಡ್ಲಿ. ಕಾಸು இருந்தா ನಾವು ದೋಸೆ ಸಾರು. ಕಾಸಿದ್ರೆ ದೋಸೆ. இப்படி ஊழியத்தை செய்தோம். ಹೀಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ವಿ. ಬಂದ ಪಣಮೆಲ್ಲ ಬಂದ ಹಣವೆಲ್ಲ என் மகனுக்கு துணி கூட ಮಗನಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೂಡ ಉಳಿಸಿಲ್ಲ. என் மகளுக்கு ஒரு புடவை எடுத்து ಮಗಳಿಗೆ ಒಂದು ಸೀರೆ ಕೊಡಿಸಿಲ್ಲ. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்து ಎಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿದ್ದು. ಇದುವರೆಗೂ போட்டுக்கிற ஜுப்பா கூட ಹಾಕೊಂಡಿರುವ ಜಿಬ್ಬಾ ಕೂಡ நேத்து கொண்டாந்து கொடுத்தாரு. ನೆನ್ನೆ ತಗೊಂಬಂದು ಕೊಟ್ರು. இன்னைக்கு தைச்சு கொடுத்தாரு. ಇವತ್ತು ಹೊಲಿಸಿ ಕೊಟ್ರು. ನಾನು ಹಾಕೊಂಡಿದ್ದೀನಿ. எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ಎಲ್ಲ ದೇವರ கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த பணத்தை ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರುವ ಹಣವನ್ನು நீங்கள் பார்க்கிற அத்தனை சர்ச்சின் கட்டியது ನೀವು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಬಿಡಿ. அப்படி கர்த்தர் பிள்ளைகளை எழுப்பி ದೇವರು ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಸಿದ್ರು. இந்த ஊழியம் நடப்பதற்கு காரணம் ಈ ಸೇವೆ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಅನೇಕ பிள்ளைகள் வீட்டு வேலை செய்யறது, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡೋರು, ಕೂಲಿ வேலை செய்யறது, ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು, ಗಾರೆ ಕೆಲಸ செய்யறது, ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರು,
சந்தோஷத்தோடு கொடுப்பார். ಮನಸ್ಸು ಸಂತೋಷದಿಂದ ಕೊಡ್ತಾರೆ. இந்த ஊழியம் கட்டப்பட்டு ಸೇವೆ இது ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತು. வெளிநாட்டு பணம் ஒரு பைசா கிடையாது. ಹೊರದೇಶದ ಹಣ ಒಂದು ಪೈಸಾ ಇಲ್ಲ. எல்லாம் நம்ம ஏழை புள்ளிகள் கொடுத்து ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬಡ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರೋದು. அவர் கொடுக்கும்போது நான் பார்க்கிறேன், ಅವ್ರು ಕೊಡುವಾಗ ನಾನು ನೋಡ್ತೀನಿ, இவங்க வந்து இவ்வளவு பணம் கொடுக்கறாரு. ಇವ್ರು ಬಂದು ಇಷ್ಟು ಹಣ ಕೊಡ್ತಾರಲ್ಲ. அண்டா வித்து கொடுத்தார்கள், மாடு வித்து கொடுத்தார்கள், ದನವನ್ನು ಮಾರಿ ಕೊಟ್ರು, நகைகளை கொடுத்தார்கள், ಒಡವೆಯನ್ನು ಕೊಟ್ರು. இந்த கல்லு பாக்குறீங்களே, ಆ ಕಲ್ಲು ನೋಡ್ತಿರಲ್ಲ, இதெல்லாம் சில பேர் நகை கொடுத்து வாங்க. ಕೆಲವರು ಒಡವೆಯನ್ನು ಮಾರಿ ಕೊಟ್ಟಿರೋದು. ஆகையால் இந்த ஊழியத்தை ಈ ಸೇವೆಯನ್ನು தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿ. அடுத்த பர்த்டேக்கு ನಂತರ ಬರೋ ವರ್ಷ ಬರ್ತಡೆಗೆ எப்படி இருக்குமோ தெரியாது, எப்படி இருக்குமோ தெரியாது. ಹೇಗೆ ಇರುತ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம பர்த்டே வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ಊಟದ ಹಬ್ಬಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೃತಜ್ಞತೆ. அதிக நேரம் எடுக்கல, ಹೆಚ್ಚಾದ ಸಮಯ ತೆಗ್ದಿಲ್ಲ. வாரம் வாரம் சாட்சி சொல்லுவேன், ವಾರ ವಾರ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀನಿ. ಬೆಲ್ಲ ನಡೆಯಲ್ಲ. ಅದು ಬಲವನ್ನು உங்களை ஆசீர்வதி. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ.